வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் வந்து 6 படம் காதல் கதையாக தான் இருக்கும். இப்போ 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 10 படமே அடி அடி வெட்டு வெட்டு குத்து, கஞ்சா கடத்தல், காதல் கடை பண்ணி தான் பெரிய ஹீரோ ஆயிருக்காங்க. இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் 25, 30 படம்லாம் காதல் படம் தான். அது மாதிரி அஜித் சாரும் அப்படி தான். பிகினி அவரும் 20, 25 படம் லவ் ஸ்டோரி தான். இப்போ தேட்டர் தர மாட்டேங்கிறாங்க, தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கன்னு தேட்டருக்கார குறை சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, சின்ன படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க. நம்மளும் படத்தை எடுத்து நடிகர் சம்பளத்தை கொடுத்து, டெக்னீஷியன் சம்பளத்தை கொடுத்து, வட்டியை கட்டி என் படத்தை ரிலீஸ் பண்ணால் நீயே தேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னால் இங்கே தான் சினிமா எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குன்னு யோசிக்கணும். நாங்கள் பெரிய படம் தப்பிக்கிறது எங்கேன்னா இந்த போதையில் தப்பிச்சுறாங்க. ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு போய் கூஞ்சுறாங்க, 2-3 நாள் போய் பார்த்துறாங்க. அது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கே இல்லை. 150 டிக்கெட்டை 200 250 விற்றா அது பிளாக் டிக்கெட், சட்டப்படி குற்றம். 30 ரூபா பாப்கார்னை நீங்கள் 150 விற்றா சட்டப்படி கரெக்டா? அனைவருக்கும் வணக்கம். கண்ணீரா நீரா அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர். ஆமாம், அந்த நீராவை கண்ணுக்குள்ளே கதாநாயகன் வைத்திருக்கிறாரு, அதுதான் கண்ணீரா. நான் ஃபஸ்ட் வெறும் கண்ணீரா அப்படிங்கும்போது நம்ம கண்ணில் வந்து நீரை சொல்கிறாங்க அவ்வளோ இருக்குது, அதான் டெய்லி பார்த்துக்கு இருக்குமே. அது ஒரு டைட்டில் கொஞ்சம் புதுசாக இருக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் வந்து 6 படம் காதல் கதையாக தான் இருக்கும். 4ல் 1 குடும்ப கதையாக இருக்கும், ஒன்று த்ரில்லராக இருக்கும், 2 அடி கமர்ஷியல் அப்படி இருக்கும். இப்போ 10 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 10 படமே அடி வெட்டு குத்து, கஞ்சா கடத்தல், கத்தி குத்து, ரேப்பு, இப்படி பல ஐட்டமாக போயிட்டுருக்கு. காதல் கதையே அபூர்வமாக போச்சு. அந்த நேரத்தில் ஒரு காதல் கதை ஒரு படம் வருங்கும்போது அதுவே மனசுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது. நிறைய ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து காதல் கடை பண்ணி தான் பெரிய ஹீரோ ஆகியிருக்காங்க. இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் 25, 30 படம்லாம் காதல் படம் தான். அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி இங்கே தலைவர் ஆகிட்டார். அது மாதிரி அஜித் சாரும் அப்படி தான். பிகினி அவரும் 20, 25 படம் லவ் ஸ்டோரி தான். அதுக்கப்புறம் இப்போ வீரம், விசுவாசம், விடாமுயற்சின்ட்டு வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காரு. ஏதாவது ஒரு ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்தினாங்க. சிறிய படங்கள் தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, ஆள் வர மாட்டேங்கிறாங்க, படத்தை முடித்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இது வந்து இவங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை, இன்றைக்கி சிறு படங்கள் பண்ணுற எல்லா பிடிச்சிருக்கும் இந்த ஆதங்கள் தான். இதுக்கு எங்கே விட, எங்கே தவறு, இதுக்கு என்ன ஒரு முடிவு, ஏகப்பட்ட கேள்வி. நம்ம யாரும் இங்கே குறை சொல்ல முடியல. ஏன்னா இப்போ தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கன்னு தேட்டருக்கார குறை சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, சின்ன படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க, 10 பேர் 5 பேர் இருக்காங்க அப்படின்னு அவங்க குறை சொல்கிறாங்க. இது எந்த பக்கம் நியாயம்னு யோசிக்கணும். அது வந்து ரெண்டும் உண்மை தான். சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கலைங்கிறது உண்மை தான். சிறிய படங்களுக்கு மக்கள் ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க, அவங்க தேட்டருக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை தான். ஆனால் ரெண்டுமே குறை தான். திரையுலகுக்கு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு குறை. அப்போ இதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், அங்கே தான் யோசிக்கணும். நம்ம மாறி மாறி குறை சொல்லிட்டே இருந்தோம் வச்சுங்களேன், அது வந்து ஒரு வேலைக்கு ஆகாது. மக்களை தியேட்டருக்குள்ளே கொண்டு வரணும், அதுதான் இன்னைக்கு வேண்டிய விஷயம். அதுக்கு என்ன பண்ணணும், தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும், இயக்குநர்கள், நடிகர்கள்லாம். இப்போ இயக்குனர்லாம் ஒரு டெக்னீஷியன் தான், படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கு தான் சவாலாக இருக்குது. அப்போ ப்ரொடியூசர் தான் இதை யோசிக்கணும். ஏன் வர மாட்டேங்கிறாங்க, என்ன சிக்கல், எதுக்கு உள்ளே வர பயப்படுறாங்க. ஏதாவது ரேராக ஒரு படம் 2 படம் தான் ரேராக ஓடுது. அது கூட சின்ன படமாக இருக்கும், அது பெரிய கம்பெனிக்கு வாங்கி ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி படங்கள் தான் அவங்க கையில் நிறைய தியேட்டர் இருக்கும், அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது. சமீபத்தில் ராஜன் சார் இதில் பேசி முடிக்கணும்.
ராஜன் சார், ராஜன் பேசுகிறப்ப சமீபத்தில் இப்போ சின்ன படம் தேட்டர் கிடைக்கலைங்கிறது ஒன்று. இப்போ தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இப்போ ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. யார்? ப்ரொடியூசர்கிட்ட. ப்ரொடியூசர் வந்து வட்டிக்கு வாங்கியோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முடித்து தியேட்டருக்கு போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 3 நாள் நீங்கள் 50 டிக்கெட் எடுத்து ஆள் அனுப்புங்கிறாங்க. நம்மளும் படத்தை எடுத்து நடிகர் சம்பளத்தை கொடுத்து டெக்னீஷியன் சம்பளத்தை கொடுத்து வட்டியை கட்டி என் படத்தை ரிலீஸ் பண்ணால் நீயே தியேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னால் இங்கே தான் சினிமா எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குன்னு யோசிக்கணும். பிடிச்சிருக்கு இதுதான் வேலை. அது எப்படி 50 டிக்கெட் 50 ஆள் உள்ள அனுப்பணும். என்ன வேலை கடைசி பிடிச்சிருக்கு என்ன வேலையை போச்சு? இப்போ அவனு டிக்கெட் கிளிக்கிற வேலையை போச்சு கடைசியா தேட்டரில் போய். இல்லை, பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குது. இது நானும் பேசிட்டு இப்போ உதயகுமார் சாரும் பேசி ராஜன் சாரும் பேசிட்டு இது பேசிலே போகிற விஷயமே இல்லை. இதுக்கு தீர்வு வேணும். நடிகருடைய சம்பளத்தை குறைக்கணும், இயக்குனர் சம்பளத்தை குறைக்கணும், டெக்னீஷியன் சம்பளத்தை குறைக்கணும், ஷூட்டிங் செலவு குறைக்கணும். இது மட்டும் இல்லையே ப்ரொடியூசருடைய சூழ்நிலை. இது மட்டும் இல்லையே. நாங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிறோம், செலவு குறைப்போம், எல்லாம் ஒத்துழைக்கணும். நாங்கள் ஒத்துழைக்கிறோம். ஓகே, ஒத்துக்கிட்டதை எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே. இது இல்லை பிரச்சனை. இப்போது ஷூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை, ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை. அதுதான் போராட்டம். நீ படம் பண்ணுறது ஈஸி, பணம் இருந்தால் படம் பண்ணிடலாம். ரிலீஸ் பண்ணுறதா இன்றைக்கி முடியலை. தேட்டர் எங்கே இருக்குது? யார் கையில் இருக்குது? யார் ஆக்கிரமிச்சிருக்கா? ஏன் கிடைக்க மாட்டேங்குது? இல்லை கிடைச்சாலும் கூட்டம் ஏன் வர மாட்டேங்குது? அதான் இப்போ நான் கேட்ட கேள்வி. மக்கள் ஏன் வர மாட்டேங்கிறாங்க? ஒன்று, நம்ம நிறைய படங்கள் தரம் இல்லாமல் இது இல்லாமல் எடுத்து கொடுத்தாலும் பார்த்து பயந்துட்டாங்களா? அதுவும் ஒன்று இருக்குல்ல. 4 சின்ன படம் பார்த்து என்னடா போட்டு வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னும் சின்ன படம் வரும்போது பயப்படுறான். மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் சார். இன்றைக்கி டிக்கெட் விலை சொல்கிறான், அதெல்லாம் இல்லை. ஒரு படத்துக்காக அவன் ஒதுக்குற நேரம், இன்றைக்கி நேரங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஒரு படம்னா 3 ஹவர்ஸ் அங்கே தேட்டருக்குள்ளே, அதுக்கு முன்னாடி 1 ஹவர், பின்னாடி 5 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் நான் ஒரு படத்துக்கு ஒதுக்கணும். படம் தேட்டருக்கு போகிறோம் தான். அப்போ நான் வந்து இன்றைக்கி 6 மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்குறேன்னா அந்த படம் அதுக்கான ஒர்த்தாக இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்படி ஒர்த்து இல்லைங்கிற பட்சத்தில் உள்ளே வரமாட்டேங்கிறான். அப்போ நிறைய விசாரித்து அதுக்கப்புறம் உள்ளே வரான். அப்போ பெரிய ஸ்டாருங்கிறது எங்கே தப்பிக்கிறாங்கன்னா அது ஒரு போதையாக போச்சு. நான் ஒரு பெரிய ஸ்டார் படத்தை ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டேங்கிறது அது ஒரு ஃபேண்டசி, அது ஒரு போதை. அப்போ அதில் தான் தப்பிக்கிறாங்க. பெரிய படம் தப்பிக்கிறது எங்கேன்னா இந்த போதையில் தப்பிச்சுறாங்க. ஃபஸ்ட்டு ஷோ அப்படின்னு போய் கூஞ்சுறாங்க. 2 3 நாள் போய் பார்த்துறாங்க. அது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கே இல்லை. சின்ன படங்களுக்கு தான் மக்கள் வந்து இது நல்ல படமா போய் பார்க்கலாமா, இதுக்கு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்குறது ஒர்த்தா, இதுக்கு 6 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒர்த்தாங்கிறது எங்கே பண்ணுறாங்க? சின்ன படத்துக்கு மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி. பெரிய படங்களுக்கு போய் விழுந்துறாங்க. அப்போ சின்ன படத்தை காப்பாற்றுறது தான் இன்றைக்கி நம்மளுடைய வேலையாக இருக்கணும். மக்களை வரவழைக்கிறதுக்கு என்ன வழி? டிக்கெட் விலையெல்லாம் அது கொஞ்சம் அதுக்குன்னு சில தியேட்டர் ஒதுக்கணும். 20 ரூபா 30 ரூபா பாப்கார்ன்லாம் இன்றைக்கி 150 ரூபா 200 விற்கிறாங்க. தியேட்டருக்கு குழந்தைய கூப்பிட படம் பார்க்குறது டிக்கெட் விலையை விட பேரண்ட்ஸ் வந்து குழந்தையோட தியேட்டருக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ உள்ளே போயிட்டா இன்டர்வலில் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஆகணும். பெரியவங்களுக்கு தான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நல்லா இருந்தால் திருப்தி, இல்லைன்னா திருப்தி இல்லை. குழந்தைகளுக்கும் அப்படியே இல்லை. தியேட்டருக்கு போனால் ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும். நீ வாங்கி கொடுக்காம வந்தால் அது எவ்வளோ காவியமாக இருக்கட்டும், அதுகளுக்கு டல்லு தான். அப்போ அதில் வாங்கி கொடுக்கும்போது அதுக்கான பாப்கார்னாக இருக்கும், கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், பப்ஸாக இருக்கட்டும், அது விலை என்ன இன்றைக்கி? வியாபாரம் வேறு, கொள்ளடிக்கிறது வேறு. 30 ரூபா பொருளை 40 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கிறது வியாபாரம். 30 ரூபா பொருளை 300 ரூபாய்க்கு விற்கிறது கொள்ளை, பகல் கொள்ளை. அப்போ இந்த மாதிரி கொள்ளையை தடுக்கிறது அரசாங்கத்தோட கடமை. 30 ரூபா பொருளை வந்து நீ தியேட்டருக்குள்ளே போனால் 300 ரூபா கொடுத்தினா நீ மக்கள் கொள்ளடிக்கிற.
மக்கள் யாரை நம்பியிருக்காங்க? மக்களை போய் கேண்டீன் போய் அடிக்க முடியும்? இதுக்கு பொறுப்பு அரசாங்கம். ஒரு காலத்தில் ஏர்போர்ட்டில் தான் டீ 100 150 ரூபா இருக்கும். ஏர்போர்ட்டில் தான் ஒரு ஒரு பப்ஸு பார்த்தா 50 60 ரூபா 100 ரூபா ஆகும். இன்றைக்கி ஏர்போர்ட்டை விட தியேட்டரில் தான் இந்த கேண்டீன் உள்ள பொருள் ரேட்டில் ஜாஸ்தி. அப்போ கேண்டீன் நடத்துகிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு விலை ஏற்றிக்கலாம்னா அதுக்கு எதுக்கு அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணணும்ல? இதையும் கண்காணிக்கணும். ஒரு டிக்கெட்டை நாங்கள் பிளாக்கில் விற்றா 150 ரூபா டிக்கெட்டை 200 ரூபாய்க்கோ 250 ரூபாய்க்கோ விற்றா அது பிளாக் டிக்கெட், சட்டப்படி குற்றம். கரெக்ட் தானே? அப்போ 100 ரூபா 30 ரூபா பாப்கார்னை நீங்கள் 150 ரூபாய்க்கு விற்றா அது சட்டப்படி கரெக்டா? தப்பு தானே? அப்போ ஒரு பொருளுக்கு என்ன நிர்ணயம்? அதுக்கு நீ வெளியில் ரோட்டுகளில் போட்டால் ஒரு 10 ரூபா லாபம் வை. ஒரு கொஞ்சம் ஏசி ரூமில் அந்த மாதிரி வச்சா 20 ரூபா 20 ரூபா லாபம் வை. தேட்டரா மாலா ஒரு 30% வை. 20% 30, அதான் 30ங்கிற 300 எங்கே இருக்குது? இதனால பயம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஆராயணும். நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சும்மா தேட்டருக்கு வர மாட்டேங்கிறான்னா நம்ம வர வச்சு அவனை போட்டு கொண்டு வரோம். அவனை போட்டு எதை எடுத்தாலும் அவன்ட்டு வந்து கொள்ளை அடிக்கிறோம். கார் பார்க்கிங் கொள்ளை, கேண்டீனில் எதாவது கொள்ளை. இன்றைக்கி இவங்களாம் பேசும்போது அப்போ வாகை பிடிச்சார், அவ்வளோ சந்தோஷமாக பேசிக்கிட்டோம்ல சின்ன பிள்ளை பிடிச்சார். ஏன் இன்றைக்கி வந்து ஒரு படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து வருத்தத்தோடு பேசுகிறாருன்னா இது எல்லாம் நம்ம வந்து தியேட்டருக்காரங்களை குறை சொல்கிறதும் தப்பு, மக்களை குறை சொல்கிறதும் தப்பு. தப்பு நம்ம மேலே வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியலை நம்மளால். அதை ஆராய்ச்சி பண்ணணும். மக்களை உள்ளே கொண்டு வரதுக்கான ஆராய்ச்சியை இது பண்ணணும். இது நான் இடையில கேள்விப்பட்டதான். பிடிச்சிருந்து நீங்கள் 50 டிக்கெட்டு 5 நாளைக்குள்ளே அனுப்புங்கன்னா எப்படி அனுப்புவோம்? இதெல்லாம் ரொம்ப வேதனையாக இருக்குது கேட்கும்போது. நம்ம கண்ணீரா அவனு மலேசியா இந்த படத்தை அவர் எடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. உன்னுடைய ரிலீஸ் ஆகும், ரிலீஸ் ஆகி உன்னுடைய லாபம் அடைஞ்சிரும். அதுக்கான உத்தரா ப்ரொடக்ஷன் வந்து அதில் வாங்கியிருக்கு. அவங்க வந்து அவங்க அணுவும் இருக்காங்க. இப்போ இவங்களாம் அணுவும் இருக்காங்க. சில இதில் அணுவும் உள்ளவங்க வாங்கி பண்ணும்போது அவங்க நேருக்கு தெரியும் எங்கே தேட்டர் பிடிக்கிறது, 6 மணி தேட்டர் பிடிக்கிறது தெரியும். சிலருக்கு எதுவுமே தெரியாமல் மாட்டிக்கிறாங்க. கொஞ்சம் சினிமாவை காப்பாற்றணும்னா மக்கள் உள்ளே வர்றதுக்கான நம்ம முயற்சியை பண்ணுவோம். அதுக்கான நம்ம தயாரிப்பாளர்கள் அதுக்காக யோசிக்கணும், அதுக்காக சிந்திக்கணும் என்ன பண்ணலான்ட்டு. அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது. அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது. டிக்கெட் ரேட்டும் சரி, எதாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு அரசாங்கம். எதாவது சரியாக இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் தான் மக்களும் கொஞ்சம் உள்ளே வருவாங்க. கண்ணீரா படம் இது வெற்றி அடைந்து கண்ணீரா 2வது பார்ட்டு அது சீக்கிரம் முடிச்சிருங்க. ஆமாம், நல்ல ஒரு அதை விட்டு கொடுக்குறது சொன்னீங்க. அதுதான் விட்டு கொடுத்தா தான் எல்லாமே. ஒரு எடுப்பேன் மனைவிக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், நம்ம மனைவி விட்டு கொடுக்கக்கூடாதும்பாங்க. அது மாதிரி கணவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம், கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் அது மாதிரி இந்த உங்கள் லைஃப்பில் நம்ம நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்க. கதையை கொடுத்துருக்காங்களே ஃபஸ்ட்டு. எதை வேணால் கொடுக்கலாம், கதையை கொடுக்க மாட்டாங்க. கதையை கொடுக்க மாட்டாங்க, கதையே கொடுத்துருக்காங்க. ஆனால் உங்கள் சந்தோஷத்துக்கும் என்ன இது தொடர்ந்து கௌசல்யா மேடம் வந்து கண்ணீரா 1 கண்ணீரா 2 அதுக்கு ஒரு வேறு டைட்டில் 2 முடிச்சுங்க. 3லாம் இங்கே கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது. இப்போ 2 தாங்க மாட்டேங்குது. இப்போ நிறைய தொடர்ந்து படம் பண்ணணும். தொடங்கி ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.